ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், பாண்டிங் இன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். ரெடியா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க உங்க கெமிஸ்ட்ரி லேப்ல கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பார்த்திருப்பீங்க இல்லையா? ஒரு லைட் ப்ளூ கலர்ல இருக்கிற அந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டு அதுலயே கொஞ்சம் அமோனியா ஆட் பண்ணா அது தார்னு ஒரு டீப் ப்ளூ கலருக்கு மாறும். ஏன் ஏன் அந்த கலர் சேஞ்ச் அந்த அளவுக்கு டிராமாட்டிக்கா இருக்கு? எப்பவாது யோசிச்சிருக்கீங்களா? சோ இந்த கெமிக்கல் மிஸ்ட்ரிக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் தான் நம்ம இன்னைக்கு அன்லாக் பண்ண போறோம். ரைட். அந்த கேள்விக்கான பதில் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான கெமிக்கல் பாண்ட்ல தான் ஒழிஞ்சிருக்கு. அது என்ன அந்த ஸ்பெஷல் பாண்ட்? அதை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஐடியாவோட கோர் ஐடியா என்னன்னு பார்த்தா அது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் இப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு லிகேண்ட் இருக்கு. அது தங்கிட்ட இருக்கிற ஒரு எலக்ட்ரான் பேரை ஒரு கிஃப்ட் மாதிரி பக்கத்தில் கையில் ஒன்றுமே இல்லாமல் எம்டியாக இருக்கிற ஒரு மெட்டல் ஆட்டம்க்கு கொடுக்குது. அவ்வளோதான். ஸோ ஒருத்தர் கிஃப்ட் கொடுக்குறாங்க, இன்னொருத்தர் அதை வாங்கிக்கிறாங்க. இப்போ இங்க தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு காமன் கன்ஃபியூஷன் வரும். சார், இது அயானிக் பாண்ட் மாதிரி தானே இருக்கு? நோ, அப்சல்யூட்லி கிடையாது. நல்லா கவனிங்க. ஒரு அயானிக் பாண்ட்ல எலக்ட்ரான் கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். கொடுத்தவன் தான், வாங்கினவன் தான். ஆனா இங்க ஒரு கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட்ல லிகேண்ட் அந்த எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணும். ஆனா அதுக்கப்புறம் அந்த மெட்டலும் லிகேண்டும் சேர்ந்து அந்த பேரை ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ இது ஒரு ஒன் சைடட் டொனேஷன், பட் அ டூ சைடட் ஷேர். ரொம்ப முக்கியமான டிஃபரன்ஸ் இது. ஓகே, இந்த கான்செப்டை இன்னும் ஈஸியா மறக்கவே முடியாத அளவுக்கு ஞாபகம் வச்சுக்க வாங்க நம்ம ஒரு சீக்ரெட் ஹேண்ட்ஷேக் அனாலஜியை பார்ப்போம். ஸோ இந்த ஹேண்ட்ஷேக்ல 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸ்டெப் 1, தி ஆஃபர். இப்போ நம்ம லிகண்ட் தன்னோட கையை நீட்டுது. அந்த கை தான் அதோட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? ஸ்டெப் 2, தி அக்செப்டன்ஸ். மெட்டலுக்கு எம்டியான ஒரு ஆர்பிட்டல் இருக்கு. அது ஒரு காலியான கை மாதிரி அந்த கனெக்ஷனுக்கு ரெடியா இருக்கு. அதை அக்செப்ட் பண்ணிக்குது. அண்ட் ஃபைனலி ஸ்டெப் 3, த கனெக்ஷன். 2 கையும் சேர்ந்து கிளாஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் ஷேட் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. அந்த ஹேண்ட்ஷேக் தான் கோஆர்டினேட் பாண்ட். பெர்ஃபெக்டான அனாலஜி இல்லையா? சரி, இந்த கான்செப்ட் ஏன் இவ்ளோ இம்பார்ட்டன்ட்? நாம ஏன் இதை படிக்கணும்? பிகாஸ் அமோனியா, அதாவது NH3 ஆர் ஈவன் வாட்டர் H2O மாதிரி நியூட்ரல் மாலிக்யூல்ஸ்க்கு சார்ஜே கிடையாது. அப்புறம் எப்படி அதுங்களால பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற மெட்டல் அயன்ஸ் கூட இவ்ளோ ஸ்ட்ராங்கா ஸ்டேபிளா பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியுது? இந்த கேள்விக்கு பதில் சொல்றது இந்த கோஆர்டினேட் பாண்ட் தான். அதான் இதோட பவரே. ஓகே, நெக்ஸ்ட் இந்த பாண்ட் ஆக்சுவலி எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். வாங்க நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு மென்டல் அனிமேஷன் மாதிரி இதை இமேஜின் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரைட், அனிமேஷனை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டெப் 1, ஒரு மெட்டல் அயன், எக்ஸாம்பிளுக்கு Cu2+ எடுத்துக்கலாம். அது தண்ணில ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு. அதுகிட்ட எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்றதுக்கு எம்டி ஸ்லாட்ஸ், யானி எம்டி ஆர்பிட்டல்ஸ் நிறைய இருக்கு. ஸ்டெப் 2, இப்போ ஒரு லிகேண்ட், நம்ம அமோனியா NH3 பக்கத்துல அப்ரோச் பண்ணுது. அதுகிட்ட இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை நீட்டி ரீச் அவுட் பண்ற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. ஸ்டெப் 3, அந்த லோன் பேர் சரியா அந்த மெட்டலோட எம்டி ஸ்லாட்ல போய் டாக் ஆகுது, ஒரு கீ லாக்குக்குள்ள போற மாதிரி. அண்ட் ஸ்டெப் 4, கிளிக். ஒரு ஸ்ட்ராங்கான டைரக்ஷனலான கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் ஆகி அந்த லிகெண்டை அந்த இடத்துல கரெக்டா லாக் பண்ணிடுது. அவ்வளவுதான். இப்போ புரிஞ்சிருக்குமே நம்ம வீடியோவோட ஸ்டார்டிங்ல கேட்ட அந்த கேள்வி, அந்த லைட் ப்ளூ சொல்யூஷன் எப்படி டீப் ப்ளூவா மாறுச்சுன்னு. இதான் காரணம். இப்படி புதுசா ஃபார்ம் ஆன அந்த கோஆர்டினேட் பாண்ட்ஸ் அந்த என்டையர் காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சரையே மாத்துது. இதனால அது லைட்டை அப்சார்ப் பண்ற விதம் மாறுது. அந்த லைட் அப்சார்ப்ஷன் மாறினதுனால தான் நம்ம கண்ணுக்கு தெரிகிற அந்த கலரும் டிராமாட்டிக்கா மாறுது. ஓகே, ஸோ இந்த விஷயம்லாம் லேப்ல டெஸ்ட் டியூபோட முடிச்சிடுமா? நோ வே. நம்ம டெய்லி லைஃப்ல இந்த பாண்ட் எவ்வளோ பெரிய ரோல் பிளே பண்ணுதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இங்கெல்லாம் நம்ம இந்த கோஆர்டினேட் பாண்ட்ஸை பார்க்குறோம். ஃபர்ஸ்ட், ஒரு ஒப்சர்வபிள் ஃபினாமினன். அது நம்ம லேப்ல பார்த்த அந்த காப்பர் அமோனியா கலர் சேஞ்ச், ரைட்? செகண்ட், டெக்னாலஜி அண்ட் லைஃப். நம்ம ரத்தத்துல ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் பண்ற ஹீமோகுளோபின், அது இதோட தான் ஒர்க் ஆகுது. அண்ட் ஃபைனலி, ஒரு கவுண்டர் இன்ட்யூட்டிவ் ஃபேக்ட். அதாவது நம்ம யோசிக்கிறதுக்கு மாறாக நடக்கிற விஷயம், சார்ஜே இல்லாத அமோனியா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற ஒரு அயான் கூட இவ்ளோ ஸ்ட்ராங்கா பாண்ட் ஃபார்ம் பண்றதே இந்த கோஆர்டினேட் பாண்ட்னால தான். ஓகே, இதை விட ஒரு சூப்பர் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஹீமோகுளோபின், நம்ம பிளட்ல ஆக்சிஜனை கேரி பண்ற புரோட்டீன் இதுதான். இது எப்படி தெரியுமா ஒர்க் ஆகுது? ஹீமோகுளோபின்ல இருக்கிற ஒரு அயன் ஆட்டம், அதாவது Fe2+, அது நம்ம மூச்சு காத்துலேருந்து வர்ற ஆக்சிஜன் மாலிக்யூல் O2 கூட ஒரு கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். லிட்ரலி நம்ம உயிர் வாழறதுக்கு காரணமா இருக்கிற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்
சிம்பிளா சொல்லணும்னா இந்த மாலிகுலர் ஹேண்ட்ஷேக் அந்த அயனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவுல இருக்கிற அந்த பாண்ட் இல்லனா ஹீமோகுளோபினால நம்ம லங்ஸ்ல இருந்து ஆக்சிஜனை கிராப் பண்ணி நம்ம பாடியில இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் டெலிவர் பண்ண முடியவே முடியாது. பேசிக்கலி நம்ம மூச்சு விடுற ப்ராசஸே நடக்காது. அந்த அளவுக்கு கிரிட்டிக்கலான பாண்ட் இது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்ளோ நேரம் நம்ம பார்த்ததா வாங்க ஒரு குயிக்கான ரீகேப் பண்ணிடலாம். ஸோ 3 விஷயம், 3 key takeaways மறக்கக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 1, த கோர் ஐடியா. கோஆர்டினேட் பாண்டுங்கிறது ஒரு ஸ்பெஷல் கோவேலன்ட் பாண்ட். இங்க ஒரு லிகெண்டு ஒரு எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணும் அண்ட் அந்த பேரை மெட்டல் கூட ஷேர் பண்ணிக்கும். பாயிண்ட் நம்பர் 2, த மென்டல் பிக்சர். இது ஒரு சீக்ரெட் ஹேண்ட்ஷேக் மாதிரி, ஓகேவா? ஒரு எலக்ட்ரான் டோனாருக்கும் ஒரு எலக்ட்ரான் அக்செப்டருக்கும் நடுவுல. அண்ட் பாயிண்ட் நம்பர் 3, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரியல் எக்ஸாம்பிள். நம்ம பிளட்ல ஹீமோகுளோபின் ஆக்சிஜனை கேரி பண்றது. லிட்ரலி நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் இந்த பாண்டு தான். ஐ கேரண்டி யூ இந்த 3 பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டா எக்ஸாம்ஸில் இந்த டாப்பிக்கை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக லைட்டாக ஃபீல் ஆகும். ஆல் த பெஸ்ட். ஓகே, புறாடுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. இப்போ இதே வேற என்னென்ன மாலிகுலர் ஹேண்ட்ஷேக்ஸ் இப்போ இந்த செகண்ட் உங்களை சுற்றி நடந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. See you in the next class.